பா ஏவா கரெக்டா இருக்கு சார். வாய்ஸ் இப்ப நல்லா இருக்கு. சரி சரி. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? 10 சார். 10 o'clock. 10. ஆமா சார். இன்னும் 3 minutes. கூட ஒர்க் பண்ணவரு சிவகுமார் அங்கிள் சார். மியூட் போட்டுக்கங்க சார். என்னப்பா? மியூட் போட்டுக்கங்க. புரியல. மியூட் போட்டுக்கங்க சார். உங்க பேத்தி பேசுறது கேக்குது. என்ன சொல்ற? என்ன அங்கிள் சொல்றீங்க? மியூட் போட்டுக்கங்க. ஓகே அங்கிள் நான் போட்டுறேன். பேத்தி அனன்யா பேசுறது கேக்குது. ஓகே அங்கிள் ஓகே. அப்படின்னா போட்டா இப்ப நீ பேசுறது எதுவும் கேட்காது. அப்புறம் இங்க இருக்கு அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அன்மியூட் பண்ணிடுறேன். இங்கேயே பண்ணுங்க சார். இங்க போய் பண்ணுங்க. அங்க போய் இங்கதான் இது மாறுது. முத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முத்து இல்ல அவரு ஆனந்தன். ஐயா அப்போ அருண் விஷயம் பயங்கரமா இருக்கு. ஃபுல் போவே இல்லை. ஓபனா கூட பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேக்குதா? இப்ப ஸ்பீக்கர் எடுத்துருக்கு. ஹெட்போன் எடுத்துட்டு பேசுறேன். நல்லா இருக்கு. ஹெட்போன் எடுத்துட்டு பேசுறீங்க நல்லா இருக்கு. ஆனா இரைச்சல் வருது. பக்கத்துல யாரா இருக்காங்களா? ஆமா பக்கத்துல 3 பேர் இருக்கோம்ல. ஆமா அதான் இரைச்சல் வருது. நீங்க ஹேண்ட் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஹெட்செட் போட்டு பேசிடுவா. ஐயோ இல்ல சார். அருண் சார் பயங்கரமா இருக்காரு. சார் இருக்காரு. தாஸ் சார் இருக்காரு பாத்தீங்களா? சார் குட் மார்னிங் சார். தாஸ் சார் குட் மார்னிங் சார். work you are doing கட் பண்ணிட்டியா? மியூட் எடுத்துட்டியா? சார் உங்களுக்கு லைட்டிங் கம்மியா இருக்கு சார். தாஸ் சார் உங்களுக்கு லைட்டிங் கம்மியா இருக்கு சார். எனக்கா? ஆமா சார். லைட் இருந்தா போட்டுங்க. போட்டுறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க முத்து? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்பா. நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். அதுக்கு அப்படியே லைஃப்லயே இருக்கு. அதான் தட்ஸ் a very important thing. தேங்க்ஸ் சார். சார் தாஸ் சார் குட் மார்னிங். Good morning. Vijay Prakash from Madurai. Hello, how are you? Fine. Hello Vijay. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. சௌக்கியம் சார். இஸ் வெரி நைஸ். சார் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சி ஜாயின் பண்ணிட்டார். ஓகே. Sir, good morning to all. So I request our CEO, sir. Good morning everyone. Yeah, good morning, sir. Good morning. Good morning, sir. Special good morning to Radhakrishnan. Welcome, sir. Very good morning, sir. Very good morning. Welcome. Madam, Varambita madam, can you open the video, madam? Sir, mask எடுத்துங்க. Sir, shall we start, sir? Yes, Shiva, please go ahead. Yeah, okay. So today is one of the special day for us. Today we are going to organize the farewell to Mr. C. Radhakrishnan. He has completed 26 years in Helpage India, and today is the last working day for him.
and the superannuation day also. So let us begin with welcome address. Welcome address by Mr. Edwin Babu, Joint Director, Tamil Nadu. Good morning to all of you. Good morning. Yeah, and nice to see many faces after a long time. Okay, and thank God that God has kept each one of us safe at this testing time. And today I'm really honored and privileged to take part in the superannuation event of our beloved colleague, Mr. Radhakrishnan, who has put in 26 years of service in LPH. Though we have few staff who have put in a lot of years, some of them have retired and some of them are still in service across the country. So, which really reiterate that LPH India, more than an organization, it's a family. And so the love, the care, affection, and the cause really attracts people to stay for longer period. Though people have better skills, better qualification, better opportunities outside, but they still prefer to stay in LPH India just because it treats each and every staff as a family member, more than an employee. So, and that is one of the reasons that I have also spent 16 years in LPH, and so it's a great privilege and honor for me. And at this time, I really welcome beloved CEO. Nice to see you, sir. Absolutely. Okay, and God has heard our many of our prayers, and great to see you. Welcome you. Thank you. And I also welcome Paramita ma'am for this meeting. And there's so many of our existing staff, and very surprising and very good to see Mr. Das. Okay, welcome, Mr. Das. Nice to see you. Though we are in Chennai, we don't get an opportunity to meet. I think the technology is brought it to see your face on Sunday. Thank you. And Shivakumar and each and every one of you, I welcome you. And I hope this will be a real remembrance time for Radhakrishnan for his momentous service with LPH India, and he will carry a lot of positive thoughts by the end of this day. And special welcome to Radhakrishnan. Fondly, everyone calls him Radha. Okay, so initially when I joined LPH, when I heard the word Radha, I thought it was a woman. Okay, then only when I met him, I thought he has come with his wife. Okay. Then I asked him, where is Radha? He said, I am Radha. Okay, so that was a real surprise. And hats off you, Radha, for this wonderful service in LPH India, for your honor, commitment, and followment. And the Lord, who has been faithful in all the way so far, in your personal life, in your official career, and in your family life, will guide you, guard you, and take care of you during the rest of your tenure. Okay, God bless you. And now I hand it over to Shivakumar. Shiva, you are on mute. Sorry. Journey of Sri Radhakrishnan in HelpAge India, HelpAge India family for 26 years. So it is my privilege, sir, to respected CEO, Paramita Madam, Anupama, and my dear colleagues, Mr. Radhakrishnan and Mr. Das. It is my privilege to deliver the journey of Mr. Radhakrishnan. He joined with me at Madurai in the year 1994 as a sponsored events officer. At that time, we were worked in a small corporation room without an electricity. He struggled a lot to popularize the image of HelpAge India in the southern part of Tamil Nadu. Basically, he is a commerce graduate. Based on the need of the institution, he completed a postgraduate in sociology and improved his career. Based on the performance, our management, HelpAge India has given several promotions. First, he was promoted as senior executive. Then
he became an executive officer, manager, and finally he attained the senior manager position. He actively involved in all methods of fundraising. Though he is a school fundraiser, he raised funds through donation boxes and direct donations. Initially, he contributed more to start PRG in and around Madurai. He is an independent worker, whether the school gives the donations or not. He used to maintain the cordial relationship with the school principals. Because of that, more than 20 school principals participated in his daughter's marriage. It was highly appreciated by our former director, Mrs. Indrani Rajadurai, and the former CEO, Mr. Matthew Cherian, for his attitude towards public relations. In my assumption, he sensitized more than 2.5 lakh students through 300 schools in his career to raise funds for the cause and care of the elderly people. In the year 2012, he raised rupees 28 lakhs and stood third position in all India level. He contributed well while we organized a great Helpage India walkathon from Trichy to Kanyakumari. He maintains good interpersonal relationship with all our staff in Tamil Nadu and other southern states. Though he has an internal problems in the family, used to give preference to the job to his own dedication. Job. It shows its dedication. Still, lot of incidents are with me. We share it later with with these few words. Let me conclude and wish him for the second innings of the life. Thank you. Anupama. Now, then special address by Anupama. Then we requested him. I think he will be joined. Now I request our country head HR, Mrs. Paramita Thomas, to deliver the keynote address on this. Yes, thank you, Siva. Good morning to everybody. It's a real pleasure to see this. I think we are about 27 of us here as a part of the Helpage family. Wonderful to welcome all of you to this occasion. With Radhakrishnan, I always saw him as a part of the trio in Tamil Nadu, Radhakrishnan, Das, and Anbu. Anbu was another third angle to the triangle. So I remember all three of them, and there were many a time when I actually used to mistake one for the other in my initial days when I used to travel to Chennai. But and it's great to see the second angle. Mr. Das, thank you for joining in. It's another pleasure to see you. Hope you're doing well, Das. Good to see you. Doing well. Good, Yeah, good. thank you. Good to see you. So, yes, Radhakrishnan, it's been a long, long journey. 26 years is like a lifetime for many in a career path, but you have been a very loyal and very trusted soldier of Helpage India, and I think it is that commitment to the cause and basically your commitment to your life also which will help you going forward. I can't help but wish you the best for your future, for your second innings, which will be even better than the first. And stay connected. We are only an email and a phone call away. But of course, hopefully once COVID laws and protocols relax, we'll all be able to meet one another, hopefully in the future. Stay well, stay blessed, and stay safe. Thank you. Thank you, Param. Siva, we can't see you or hear you. Before the keynote address, so I request Mr. Das to say some few words about Mr. Radhakrishnan. Mr. Das, you are on mute. If you can unmute yourself. I think
Muthu, since you are the host, you control the mute unmute, okay, for the sessions. Thanks. Yes, madam. Yeah, thanks. Good morning, CEO sir. Good morning. Good morning. I am Mr. Das, retired from Helpage, and as a director from Andhra and Telangana. The first time I am seeing you in the Same here. Zoom Same here. Very, meeting. very nice to see you. Yeah. Good morning, வீடியோ தெரியல சார். Paramita கொஞ்சம் madam. இறக்கி பேசுங்க சார். தாஸ் சார் உங்க வீடியோ தெரியல சார். கொஞ்சம் இறக்கி பேசுனீங்கன்னா தெரியும். இப்போ all right, ah? Okay sir. Correct. Yeah. கொஞ்சம் correct sir. Okay sir. Right. You're looking good, Das. You're looking good. Yeah. Good to see you. Yeah, thank you, ma'am. Thank you very much. So it's very nice meeting. And when Shivakumar was talking to you about this meeting, I was really waiting for the meeting to attend. And I still remember the day when Radhakrishnan was appointed, because myself and we are very unfortunate, Mrs. Rajadurai was not here. Myself, Rajadurai and Mr. Shivakumar. We all three had interviewed Radhakrishnan, and we have selected him. I still remember the place where it was held in Hotel Tamil Nadu, Madurai. And after that, my career with the Helpage, particularly in Madurai, with Shivakumar and Radha, was very excellent. I still remember that was the golden days in my fundraising involvement in Helpage. We used to travel together, 3 people, Radha, including Bam, Shivakumar and myself. And Radha is more than my colleague. He is my brother. He is my brother. I used to go to his place, home. I am very fond of his mother and his daughter and son. I have enjoyed a very excellent time with Mr. Radhakrishnan and Mr. Shivakumar, particularly with Radhakrishnan. And it was really a great opportunity for me to be here to say a few words about Radha. So as Shivakumar pointed out, he maintained a very excellent relationship with the schools, school principals, and with all others. Even after Shivakumar, placed in Madras, Radha has taken a lot of effort to maintain the status of Helpage in Madurai. And he became a very popular as a member of Helpage in Madurai. I know him very well. He's really a very good friend of mine, very nice person to interact, and I can say he's a very obedient. What we say, he's still just like that. Sir, no, sir, I will do it immediately. So really, I have enjoyed my career with Radhakrishnan and Shivakumar, particularly Radhakrishnan. Radha, I really thank you, Radha. Thank you very much. Because the period was really, again, I want to say that was a golden period for all four of us. Indrani, myself, Radha, and Shivakumar. So we have done a lot of travel by a useless vehicle from Madurai to Tirunelveli, Kanyakumari and back. So we did a lot. So now it is a time for Radha to take rest. Radha, be happy. Hello, Radha, I think you are in the line. Radha, you can unmute yourself, yes. All right. Thank you. Yes, sir. Thank you, Radha. Thank you, sir. I Very kind of you. Thank you, sir. I really pray God to give you a good retired life. And still Thank you, sir. you have It's a my lot of pleasure. commitments. Thank you so much. Thank you so The much. God will give you with a good health, wealth, and everything, because you are such a very, very nice person. And I wish you a very happy and comfortable and safe, healthy, retired life. Thank you, Radha. It's a great Welcome, sir. opportunity Thank you so for much. me Thank you, sir. to take part in this occasion.
Thank you so much. Thank you. Thank Just you very we much. follow your footsteps those days. Now we are in the position like that. Right now, we are in the position like that. Thank you for your all effort and guidance. You strengthened to me. Thank you, sir. So thank you, Dasa, for your recollecting the messages to all of us. So now before Anupama will be sent the mail, he talked to me and informed that mail, the message will be read out later. I am waiting for that mail. Before that, I would like to read one message from our former CEO, Matthew Cherian, has given a message in WhatsApp now. So I would like to read it, sir. Please. Yes. Dear Radhakrishnan, as end of your illustrious innings in Helpage India, I wish you well for your retired life. I have given lucky to participate in your family functions like weddings in Madurai. I value your long association and my blessings for much happiness and good health in your retired life. God bless you and the family. Matthew Cherian. Okay, sir. Thank you, sir. Now I request our CEO, Mr. Rohit Prasad, to deliver the presidential address. Thank you. Thank you, Shiva. Yeah. First of all, my greetings to everyone who's joined this meeting. As Edwin was saying, these are testing times. I think we are all going through a difficult stage given the COVID impact. But it's very nice that the entire Chennai team, the Tamil Nadu team, many of you are here, and including Mr. Das. So it's wonderful to see everyone together, and I really wish and pray that all of you continue to keep safe and healthy. I always mention that these are also times in our Helpage family to be with one another, because some of us, face greater difficulty. I mean, that's how the pandemic is. So it's time for us to hold our hands together, be with one another, support each other. And as an organization, we are very keen that we are with everyone, every individual. So as a Helpage family, we value that family spirit very much, and we want to continue in that, and that's what in many ways differentiates us as an organization from others. So we must uphold that spirit. But today we are here for a very special reason, to celebrate Radhakrishnan's long and illustrious and journey with Helpage. I just want to make, I listened to what Siva said and others said, and few points that, really is striking for me. First is that, the Helpage, of course, has completed, 43 years of his journey. So we have with us someone who is dedicated almost half of the Helpage's journey. Radhakrishnan has been with us. And some of us are relatively new to the organization. But I think what's very important is to understand that people who, who are part of the Helpage's journey early on, an organization takes time to build up. And those who were part of the journey early on, including Mr. Das, including Radhakrishnan, including Ms. Dorai, who some of us, the names that you were mentioning, including Matthew, Cherian, who, is our, the CEO for many years. I think it's very important, and including Radhakrishnan, it's very important for us to understand that those who are part of the early journey really set the base for others to follow. And the early journey is never an easy journey. So even the programs that Mr. Das was remembering, that we used to travel all over the place, those are the moments, those are the initial efforts that allows us to build a strong base. So Radhakrishnan, you were part of that journey. You contributed to almost building the base for Helpage, along with many others whom you collaborated with. So first of all, thank you for that. And 26 years is an important part of one's own life.
but it's also been an important part of HelpAge's journey. So I just want to recognize that. Thank you for that, and congratulate you for that. I think the second important point for us as an organization, we are we are a very simple organization, and the more I over the years, past few years that I've been associated with HelpAge, I feel very proud and privileged because the passion with which all our colleagues embrace the mission of the organization, it's absolutely so inspiring. And I speak to the SPOs on the ground, I speak to the our SAVE colleagues on the ground, and you can see that passion. So it doesn't matter if somebody is there or not, our teams on the ground just go ahead and do their work. People who are affected personally, they want to come back to work quickly, and we encourage them to keep. Aramita, I remember talking to some of them and saying, take it easy, it's okay, you can come back later. But that's the passion with which our teams work on the ground, and that's remarkable. But equally important is the relationship, and I think many of you, Siva mentioned, Mr. Das mentioned, is that the relationship matters. And personally, I think during times of crisis, and in regular times, if you continue to nurture the relationship with all our stakeholders, be it the senior citizen associations, be it the schools, be it all our donors, that is what the extended family, the larger family that we have, that's where the bond strengthens. And I think, Radhakrishnan, you embodied that important value that HelpAge has. And many of you mentioned about how he, kept the relationship very strong with the schools. People joined in his family functions, and that is what is important for us. So thank you, Radhakrishnan, for upholding that value, living that value of relationship building, and keeping that as the base. And the third important aspect for me is, the fact that every program of ours are very important programs. We all, and the team here is associated with many different programs. But the school program, as I've read about it, and many of our team members, and I think Siva, you, or many others have started with the school program. And to me, when I look at the school program, some of it will undergo some changes as we go along, as we change in the environment. But the school program is the core of what we say from an intergenerational, multi-generational perspective. People who are young today will grow old tomorrow. But those who are young right now, if they are the ones who are sensitized, and another 20 years later when they grow up, and we see this all the time. That's why we say, you have to look at the school program from a 20-year perspective, not from a 1-year perspective or a 2-year perspective. So Radhakrishnan, you are part of a program that was a core program, a very important program. And over the years, as you've written in your email, I read that, very, very, very thoughtfully written. It is the base that you have given to many families, and we don't have a way to measure it. It's not like so many medicines given and so many. We don't have a direct way of measuring it, but we know that the school program has a long-term, very strong impact. So children who are sensitized, they grow up as much more full, well-rounded individuals. The way they behave with their parents, grandparents, that changes. So that sensitization, in many ways, is a societal building that we may not see it happening. We may not have a direct view into that, but that is so important. I think Radhakrishnan, you, along with others, people who are part of the SAVE program, I think that's extremely important. So one should feel very happy that you have built generations of people who will be the messengers of respecting elders in our society, and I think that's very important. I think as Siva said, this is only one innings ending, and as an organization, we always believe that it's only a line in the sand. It's nothing to say this is the line. So you have your second innings as you would like to define it yourself. It could be
good amount of time with family, rest, more work, whichever way you would like to take it forward. But I'll wish you well for all your endeavors going forward. And on behalf of all of HelpAge family, those who are present here, those who have not been able to join, I think on behalf of everyone, I extend a big thank you to you for your service, your contribution to HelpAge, and again wish you very well for future. Thank you. Thank you, sir. Thank you for your inspirational speech. So now the felicitation is starts. A lot of people are waiting to share their thoughts and their remarks about with help Radhakrishnan. So first of all, I call Mr. Biju Matthew, Director, State Head, Kerala. Biju? Wonderful. Biju, sorry, Biju, Siva, I might have to leave in the middle somewhere. Okay, so I'm saying bye to everybody now only because I don't want to disturb the proceeding. Yeah, I'll leave at 10:45, but I'm here for another meeting. Yeah. Okay, sir. Okay, sir. Please. Please continue, Biju. Yeah. Good morning to Rohit sir, Paramita madam, and all dignitaries, and especially Radhakrishnan, and our very old Dasar also. That's good to see Dasar also in this meeting. Radha, we will miss you because during our regional conferences, regional meeting, your smiling and humbling presence. That is, really we will miss you. Because every time we meet during the regional conferences or the regional meetings or meetings at Chennai or anywhere in South, your presence was there, and we really enjoyed, especially with you and others, the Shiva sir, Das sir, Edwin. A lot of people are there, and it was like a family get together, and that family bonding. Actually, we could meet at Madurai also during Shiva sir's daughter's wedding, and so that sort of bonding is there between our, and your presence for the last 26 years, and most of I think you are senior by around 2 years to me, so almost 24 years it was a bonding between you and me with the HelpAge family. So, and as the Rohit sir was telling, and Das sir was also, I think, mentioned, I didn't hear because I came a little late. The SAVE team, actually, the ones who are in the field, they are really, it's a really, I can't express the difficulties they go through. And especially for this 26 years Radha has completed in HelpAge, it is really a tough life, because SAVE a team, the members who are in the field, and it's a really tough tough job, because meeting schools, and I have faced it, because you get to lot of difficulties are there. Everybody knows it. So through that, all through that, Radha has come through gracefully, without complaining, without any issue. Because even when we meet in the meetings, he doesn't have any complaints, like because a lot of difficulties are there, but still every time he is joking, and he is very jovial with them, with all the people meeting, and there is no complaint, nothing is there. So I really appreciate that presence in the meetings. Like it's like everybody has difficulties, because so that but that is not shared in that meetings. But it's like a jovial thing, and we will miss your presence during these meetings. Now meetings are not going on, but still we hope that we'll have opportunities to meet again, but your presence will be missed a lot. So once again, I wish you and family really a blessed life, and a second innings. Let it be a blessing for your some society and for the HelpAge family also. God bless you. Thank you, sir. Okay, thank you, Biju. Now I request Mr. Edwin. Sir, would you like to say something? So, Shiva, I have already spoken. I'll speak later. Give opportunity for other people to speak. Okay, right. Thank you. Then I request Mr. Arun Wilson, who worked along with him, Mr. Radhakrishnan, for several years. So Yes. I asked Mr. Arun Wilson, Deputy Director, say, to deliver the words. Arun, you are in mute.
morning to everyone. Morning, sir. Daily feel sad because my close friend is not my colleague, I can say, my close friend and a brother is going to retire from today. Let him have a happy and peaceful retired life. I hope and I wish that he will have a pleasant retired life in future. He's a very jovial person and very, as many seniors have said, he's obedient and honest. And wherever he is, he will make others to laugh. That is there. And all the meetings, whenever we used to meet, we will have a funful day that will keep missing in future for us. And I really feel sad for not going to have him in our helpage meetings and conference after this program. Anyway, I wish him all the best. Thank you. Thank you, Mr. Arun. So now I request Mr. John E. Daniel, the State Program Manager of Kerala. Please, John. Good morning, Rohit. Good morning, Parava Madam. Morning, John. And all Chennai team. And my association with Ratha dates back to 1990 when I joined Helpage. And first when I saw him, I thought he's a rough and tough person because the exterior he was very rough and tough. But when I came to know him personally, he was very loving as an angelic inside because he was very loving, caring, he was very friendly. And we had my second regional conference was in Madurai. And from that time onwards, I had a very close bonding with Radha. He was the first person to congratulate me whenever I got promotions. So, and sweet things about him. And I just take a word from John Kitts that what unheard will be more sweeter and your second innings will be more fruitful. May God bless you. Okay. Thank you, John. Thank you. Thank you. Thank you. Sir, with your kind permission, some of the Radhakrishnan's family members, sisters, would like to say a few words in this meeting in presence of you. Please, Yeah. go ahead, Shiva. Yeah, Yeah. that would be Yeah, Sulochana. very nice. We welcome them to this meeting. Available cousin Prasanna Vignesh. I don't know. Prasanna Vignesh. Prasanna, please. Prasanna Vignesh. Prasanna. Prasanna Vignesh. Yeah. Prasanna Vignesh. Vignesh. Vicky. Yeah. Please. Hello, all. Good morning, Vicky. Hello. Please Good come. morning. Good morning, Good Prasanna ji. morning. Really, thanks for allowing me. Little louder, please. Little louder, please. Hello, all. Can you hear me? Is it audible? We can hear you. We can hear you, Prasanna ji. Please go ahead. Thanks a lot for allowing me to join this elite family. It's a privilege to be being a participant and speak to all of you gentlemen and my seniors actually. Mr. Radhakrishnan is my uncle. He's been a real hard worker, and as a childhood, I've been spending a lot of time with him. I have been like watching him closely up front, the hard work he has given, and I being a child and a school-going student, I've been associated with all the helpage activities. I myself have collected a lot of funds through Mr. Radhakrishnan, and I was able to like collect the goodies, the good goodies bags, and I had a lot of nostalgical moments with Helpage India. So that's how it is. What you are all been doing is like a lifetime experience for going goes like us. What you are doing is not just office work. You are doing service. You are able to connect to the public, the society, and it is so encouraging. And we have to learn a lot of things from you. I wasn't expecting to join and join in the meeting, but it is really so kind of you to allow. I'm actually living in Dubai. I had my office, and really thanks for joining me. I congratulate my uncle, Mr. Radhakrishnan, for a tremendous and esteemed career. And I wish you, every one of you, to be a great
lead us an example for future generation like us. Really, thank you for the quick time. Thank you. Thank you, Prasanna. Now I request Radhakrishnan's sister, Mrs. Slochana. Hello. Okay. Shall we move on to other people? No, she did come on the screen for some time, I think so. Yeah, just check, just check if she is able to hear us. Sulochana ji, are you able to hear us? Because I think your audio is not muted, and we cannot see you, but we did see you for a while. So the technology is working. So maybe you can give it another try. It's so special. Do we have other family members, Shiva, also here, or we had Sulochana ji and Prasanna ji? Yes. I think Radhakrishnan is possibly trying to get things organized in the background. Speaking to Shiva, are you aware if there are more? Yeah. Okay, go ahead then. Go ahead then. If there are more family members, then go ahead. Yeah. Mr. Chandrasekhar. Chandrasekhar. Good morning to you all. Yeah. Sir, am I audible? Yeah, yes, you are audible. We can hear you clearly. Good morning to all. Thank you, all of you, for giving me the opportunity to link in the meeting. Actually, he has done a very great job. It is not an easy job to be in social work exclusively in a present day situation. So I'm very proud of him. He is a very hard worker. He is very patient, and he is having the habit of listening to others while expressing his thoughts. So it's a very great pleasure for me to appreciate and greet him at the occasion of his day of retiring. So I think we will meet him soon. We are very happy to have his daughter in my family as my daughter-in-law, and very good personality to move with. Mr. Radhakrishnan is a very good personality to move with. Moreover, he has association with some of our organization colleagues. They have also mentioned about his very good efforts. So I congratulate him at the time of his retiring. Thank you all. Thank you. Thank you. Now I request Mr. A. Vijay Prakash, who worked with him and who worked with him for a quite long period. He is the SP of Madurai MHU. Yeah, before that, Siva, I just want to, I think 3 of Radhakrishnan's family members joined us. And I think I was very touched, and I must say, this has made this meeting even more special because, we heard from the family members. Prasanna ji, Sulochana ji is here. We are unable to hear her right now. And Chandrasekhar ji, but thank you so much for joining, for your kind words. But I think it's more important that, you joined us in the celebration that we have today for Radhakrishnan's journey. So very much appreciate. I was very delighted that you all 3 of you could join. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Now I request Mr. K. Vijay Prakash to deliver the address and share his remarks and experiences. So good morning, CEO sir, and good morning, Paramita ma'am, and good morning to everyone present for this meeting. And this is a wonderful opportunity for me to share a few things about Mr. Radhakrishnan, actually, I joined Helpage in the year 2001. Mr. Radhakrishnan was the first person when I came for the interview in Madurai for the fundraising position. I think you have muted yourself. So if you unmute yourself, and yeah. Are you able to hear me, sir?
Yes, we missed the last sentence, but we were able to hear you earlier. Go ahead. Yeah. It was an interview for a sponsored events officer in Madurai in the year 2001, and I came for the interview. And Mr. Radhakrishnan was the first person to receive me with my resume, and he was the first person to interview me. And because 28 other persons also came for the interview, and I was the only luckiest person to got selected into HelpAge India at that time for the fundraising program. And I worked with him until 2006. And I used to have a lot of travel with him. We stayed together. We slept together, slept in the same room. We ate together, and we visited schools, and we had many lot of memories and many cherishable memories during the fundraising thing. Literally, I learned fundraising from the Radhakrishnan sir as well as Mr. Shivakumar. Both were there in Madurai at that time, under the leadership of Mrs. Indrani Rajadurai. Until I got shifted to MMU in the year 2007, I literally had a very good time learning fundraising and all other activities, visiting projects, and doing all sorts of fundraising activities with a great fun. I learned a lot from them, fundamentally, basically what is fundraising and everything. And personally, he is a very kind-hearted person. He is a very accommodative person. Every day I felt that I was not coming to office, and I am not on an office purpose. Everything, it was like a family. We three, Shivakumar sir, Radhakrishnan sir, and myself, we used to travel as a family, and we worked as a family. It was not like a professional relationship at all. And still now I feel the same thing until he has been with us for 26 years. And we'll be missing him very much in office every day, because during his fundraising times, for weekly, he might be missing an office for 3 or 4 days. He'll be visiting out for fundraising. But other days we used to have him. But I don't know how we are going to replace his absence from tomorrow. So this is, as CEs are already said, this just a family. We out of the professional relations, we also maintain good relationship. We once in a while we used to go to his house. He used to come to our house for special occasions, and it is nice to be in HelpAge India as a family. So thank you so much. I wish him good health. I wish him a good, happy, and healthy retirement life. And this is not the end. This is not going to be the end for this relationship, and still it's going to continue. And thank you so much. God should bless him with all the earthly available positions, whatever is eligible. And I wish him good health, good luck, and everything in his second innings. Thank you so much for the opportunity. Thank you, Chen. Now I request Mr. Muthu Krishnan to deliver the address and share his views. Muthu, you have to unmute. Yes, sir. And if you would like to be on the screen, switch on the video. Yes, sir. Good morning, sir. Good morning, CE, Good morning. Good morning, madam. Madam. And thank you for giving the opportunity, sir. So we really miss you, Radha, sir. Whenever I'm going to Madurai, he always, not senior, actually, he's a co-worker like that. He will be accommodated us and be comfortable with us. So every day we go to, Sada sir coming to Chennai also, he is also voluntarily come and speak with all of them and mingle with them. And Biju sir correctly said, always smiling face. That is very, very, we miss you, sir. And the retirement is not only it's only for the work, for other things will be lead in your life, sir. Be healthy, sir. Be strong, and also, so we will be very much miss you, sir. Thank you. Thank you for giving the opportunity, sir. Okay. Thank you, Muthu. Now I request Mrs. Rachel, who worked along with Mr. Radhakrishnan in Coimbatore. They both together joined and they raised a lot of funds in Coimbatore and developed some of the offices in there itself, projects. So I request Mrs. Rachel to share his views. Rachel? Rachel?
Rachel, please give video. Yeah, you came on. Yes, Rachel. Yeah. Good morning, everybody. Good morning. I was really saying Mr. Radhakrishnan is a very soft spoken and really hard worker also. I thank Mr. Radhakrishnan being with us. I remember him always retired happy life also. Thank you, sir. Thank you. Now I requested Mrs. Reggie to deliver some, give the few points about. Okay. Good afternoon, sir. Hello. Sir, good Yes. afternoon, sir. Yes, audible. Radha, sir, much pleasure working with you. Actually, I am totally impressed that whenever Radha, sir, me for any clarification, first thing he will ask my son. How was my son? That word, that kindness word impressed me a lot in my life. Also, I am very happy working with you. Happy second innings and happy retirement life, sir. Thank you very much. Thank you, Siva. Yeah, thank you, Reggie. Yeah. Thank you, Reggie. Siva, I have to leave now, but I must say, before I leave, I must say something. You know, I met Radhakrishnan very briefly when I was there in, you know, when I traveled to Chennai. But listening to everyone, we talked a lot about the work side, but you know, I think what matters in the end is what colleagues, you know, how we interact with our colleagues, and the, you know, and listening to everyone. You know, it's so wonderful, Radhakrishnan, to hear all family members, colleagues talking about your nature, you know, how you are, and about your gentle behavior, about your listening aspects, about the fact that you are always smiling. So I really wish you the very best, and keep you know, staying the wonderful person you are, and God bless you. Yeah. Okay. Thank you, Radhakrishnan, and everyone. Take care. Bye. Thank you, sir. Thank you. Now I request Jai Bharat to deliver. Jai Bharat, you please share your views and thoughts. Good morning to all. First of all, I want to say belated birthday wishes to Raja sir. He's a very humble person, and I learned more from him. For example, how to approach the donors and how to convince them to get a donation from them. And I also learned the donation box from him only. I wish to say all the best to him and enjoy your life with your grandsons. Thank you, sir. Thank you, Jai Bharat. Then next, I request Joan Prabhakar, Mrs. Joan Prabhakar, who is communicating always with Mr. Radhakrishnan. He knows him very well for the past 26 years also. Mrs. Joan Prabhakar. Joan, please talk. Yes, sir. Yeah. Sir was very prompt in his work. When I asked anything, any documents to be sent to Chennai office, immediately he'll respond and he'll send it immediately. So even he is not in station, somehow he'll just follow up and he'll do it in a very kind way, sir. And I thank God should bless him and he'll continue to bless him always. Thank you very much. Thank you, Ms. Joan. Now I request Mr. Venkatachalam. He is one of his relative, his sister's husband, I believe. I request Mr. Venkatachalam to share his views. If you want, you can speak in Tamil also.
Venkatachalam. Siva, can you hear me? Yeah. It's audible. No. Okay. Okay, Siva. How are you, Siva? Fine. Thank you. Okay. Radha is my brother-in-law. You are my classmate. Yeah. Usually, when you are coming to Tuticorin, you usually visit us. It is a pleasant days for us. We are having your pleasant visit to our houses. We are having a noble people like you servicing the noble service to the society. We are very glad that we have our own part in this one. And Radha, as usual, is very cute and he will polite and he will serve the people. He is very interested to serve the people. I think because he has 6 sisters and the sisters tuned him to serve the people. Already he served the family. As you know, when the only male child he was there, he has to serve all his sisters. Why this? They tuned him to serve the society, I think. Thanks. And I wish him for a healthy, happy retired life. Thank you, Venkatachalam. Now I request Ilango Rajaratnam, Director, Elders for Elders Foundation. Sir, please talk. Mr. Ilango. Ilango. Can you hear me now? Yeah. Facing Ilango. Yes, sir. Sir, how are you, sir? Hello. Ilango, sir, audio open, video open பண்ணிருங்க. Okay. Good morning, everyone. Hello. Can you hear me? Yeah. Please talk. Hello. Your voice is audible, Ilango. Okay. So, Radha sir, congratulations for your retirement. So whenever I remember you, that I remember your style, that smiling face and all. So Tamil வந்து பேசினதா நம்மளுக்கு will have a close sharing of feelings. நாம இப்பெல்லாம் வரும்போது மதுரையெல்லாம் வரும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா that the smiling face, அந்த வெல்கமிங் இது அதெல்லாம் பார்க்கும்போது I learned lot of things from you, sir. அது அந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் நான் வந்து உங்கள்கிட்ட கத்துக்கிட்டேன். That's so you are a great personality. அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்கும்போது. உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணாலே ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீங்க பேசுறது அந்த ஒரு எனர்ஜியோட பேசுறது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். On behalf of Elders for Elders Foundation, we wish you a happy retirement life. நீங்க ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இதே ஹெல்த், இதே ஒரு எனர்ஜி, இதே ஒரு ஹாப்பினஸ், இதே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இதோட நீங்க ரொம்ப நாள் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு we have that மதுரை ரீஜன் அந்த க்ளோஸ் கனெக்டிவிட்டி. எப்போ எல்லாம் மதுரையெல்லாம் வரும்போது வந்து we will try to contact you, call you. நீங்களே எப்போ எல்லாம் திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கனாலும் கடலூர் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ. Thank you, Mr. Ilango. I request Mr. Naresh, Chennai to SPO. He worked with him for the most of 5 years. And I request Mr. Naresh to share his view. Good morning, sir. Good morning, all. First of all, I wish Radha Krishnan sir a very happy retirement on behalf of Chennai to MHU team. Sir, we are wishing you a long, healthy and happy retirement, sir. Congratulations. So now the fun begins. Best wishes on your new chapter. And I still remember I met Radha sir twice in this 5 years state office.
couple of years back, I met Radha sir for an event in Chennai when he was there, and our former CEO Matthew sir also there to wish Radha sir a small get together in our state office. So on that day only, sir has shared his experience, his 25 years experience in about his school journey. So after that, I was taking Radha sir to T Nagar to his relative place. I was dropping my way to home. I was dropping him there. So on the travel time, 20 minutes, we were speaking about something truthfully, and he shared his experience on Helpage India. I shared my travel journeys with him. So he asked me about I own a Royal Enfield bike. He also has the same. So he asked me about the flag or what I'm wearing and these things. I shared my travel journey to him also. He's a very nice, kind person, and I'm wishing him all success in his second innings. Thank you, Radha sir. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட எல்லாம் டிராவல் பண்ணி இந்த ஹெல்பேஜ்ல ஒர்க் பண்ணதுக்கு. Thank you so much for the inspirations, everything, sir. Thank you, Naresh. Now, I would like to know who is Madhumita. There is an. Venki is our daughter. Dr. Venki's daughter. Okay, next I call upon Mr. Elisa Sandra Das. He is the SPO of Tinelveli. Elisa? Hello, can you hear me, sir? Yeah. Good morning, sir. Good morning, all. Radhakrishnan, sir, congrats to your happy retirement. I wish I met you some other days only. He shared many lot of things, and he mingled with. We are very new one joining in Helpage. You share very things, your experience and your knowledge. Thank you for your I wish you a happy retirement. Thank you. Okay. Thank you, Elisa. Next, I request Karnan. Karnan, பேசுங்க Karnan. Karnan is an Bodipatti SPO, Bodipatti MHU SPO. I request Mr. Karnan. Okay, next I call upon Mr. Saravanan, who is an SPO of Madurai 2 MHU. Sir, good morning to everyone. I think that it is a very good opportunity for me to work with Mr. Radha sir. When I met him, he is a very polite person and very nice person to interact with other people, and also very supportive to everyone in the office. Radha sir, thank you for your guidance and support for me whenever I need in support. So I wish you for the better future for you, sir. Thank you, sir. Thank you very much, Saravanan. So I called all the people who join in this. If I missed somebody, you please self-introduce and share your experiences. C. Govindarajan. C. Govindarajan. Hello. Yes. Hello. Audible. Good morning. I am Indra Manimaran, joining from Chennai. Can you hear me? Yes, we are hearing. Okay. I am Indra Manimaran, joining from Chennai. Okay. Thank you all for giving me this opportunity to attend. This moment, I want to express my pride to be a daughter of a freedom fighter. He is the only one brother among 6 sisters. Hello. Yes, we are hearing you. Okay. We are very proud to have a brother as a social worker. It's been a great opportunity to being a social worker.
my gratitude to all the officials for supporting him to do the social work. I want to express one moment. If my mom would alive, she will be very proud to attend this occasion. She was passed away before 6 months as a freedom fighter's wife and social worker's mom. This is the great privilege for our family. So we are very proud and thank you, sir. Thank you all. Okay, thank you so much, Mrs. Indrani Manimaran. Thank He is the younger sister to Mr. Radhakrishnan. Yes, yes, sir. Yes. Yes, yes, sir. Thank you, thank you. Okay, thank you. Thank you, sir. Thank you. If anybody our staff from HelpAge India in Raja sir join பண்ணிருக்காரு சார். சார் ராஜா சார் ஜாயின் பண்ணிருக்காரு சார் ஹைதராபாத்ல இருந்து. ராஜா சார் ஜாயின் பண்ணிருக்காரா? I request Raja. Good morning and good morning, Raza. I saw your mail. To be a Nayak. Good morning, Radhakrishnan. Hello. Yes, you are audible. Yeah. Am I audible? Sir, நீங்க unmute பண்ணி வெச்சுக்கீங்க sir. Sir, that sir is also there. Very good. Yeah. It is very clear, Raza. Please start. Start. Just one. Sir, good morning, Das sir. Hello. Yes, sir. Audible, sir. Welcome, Raja Muhammad. Yeah. Good morning, sir. Welcome. How are you? How are you? Fine, sir. Sir, good morning, sir. Nice to see you. Good morning. Very nice to see you. Okay. Good morning, Nilesh. Nilesh, good morning. Yes, sir. Nilesh is How are getting a fundraising this thing. Raja. Tell me. Yeah, I please start now. Shivakumar, சொல்லுங்க. Yeah. ஒண்ணு இல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. No, you have to. No. It's audible. No. As per your plan, Raza, are you waiting for somebody? Hello? Yeah, pardon? Are you waiting for someone? No, your voice is low. Are you waiting for someone? No, I'm not waiting. Okay, you are requested to deliver and share your thoughts. Okay. Good morning, all of you. And this is an occasion of farewell of Mr. C. Radhakrishnan, and who has been with HelpAge for the past 26 years. Journey of HelpAge India. And I remember I met him several times in so many occasions, like southern regional conferences being held in Trivandrum, Cochin twice, and Chennai several times, then Hyderabad, Bhubaneswar, Visakhapatnam, even including Delhi. But in my journey, Radhakrishnan is a very, very nice and simple and straightforward person. Always smiling, but he is also having a very good nature, soft corner with everyone.
And the journey of Mr. Shivkumar and Mr. Radhakrishnan, I remember up to 2010. It is near to 2010, and they were swept Madurai, all the schools. And one of the school every year he used to give 7 lakhs and above alternatively. That credits goes to them. And Radhakrishnan is always a helpful person. Whenever ask anything and exchanging the views regarding the fundraising and booking of the schools and the best practices being utilized by them. So you used to share with everyone. And so it is really heartening us to leave him. One day or other, everyone has to leave the organization. But when we think of it, and we are really feeling a good friend and getting away from the organization. But on behalf of my AP and Telangana team, I wish Radhakrishnan and their family, and pray the God to give the strength to him in the second innings, and bless him with a happy, prosperous years in the years to come. Thank you all. Thank you very much. Thank you, sir. Ajay sir, thank you, sir. Thank you, Raza. Thank you for your wonderful speech about Radhakrishnan. Now I request Mr. Nilesh. He is the state head for Rajasthan and Gujarat. Nilesh? Nilesh? Okay. Now Karan is Govindarajan, and we were priority. See Govindarajan. Nilesh? Okay. Then Karnan, are you in the online? Karnan? Okay. Then I call upon Mr. C. Govindarajan. Hello. Hello. Yes. Yes. Good morning. I'm audible, sir? Yeah. I'm Govindarajan. Actually, I'm a son-in-law of Mr. Radhakrishnan. I'm very glad and pleasure to join this meeting along with you all. It's my pleasure to be a son-in-law of such a great person who has been working for more than 26 years in a concern, and also he was in a part of a social life. And it's very hard. He has been functioning well in all aspects. It's very great, and I thank you all for this opportunity. And here is his daughter, also willing to say some words. Just a second. Just a few minutes. She will be back. She'll be joining back. Okay. He will join again, huh? Okay. Now I call another, if anybody I left you, please. John or Brito is there? Yeah, very well. He's there. Brito? He is the SPO of Chennai 3 MHU. Good morning, sir. Yes. I wish you all the best for his wonderful service for past 26 years. Congratulations to be a part in the family rest of years. Thank you, sir. Welcome. Thank you so much, Anthony. Thank you. Thanks. Nilesh, are you free now? Or are you online? Nilesh?
Okay. Shiva. Hi, Shiva. Yeah, Nilesh. Yeah, hi. Yeah, so yeah, Mr. Radhakrishna, it's a really pleasure to us that you have with us. It's a long time, so it's a really pleasure to us. And from Gujarat and Rajasthan Helpage India team, we give the best wishes to you and really for future and be in touch with us. And so it's a really great moment for us that you associate with the Helpage for so long. So it's a really great thing. And whatever you're doing in the save, like when you start the save program, like with a few people, but nowadays it's a tough. But the time when we show and we discuss with the Shiva, and most of the time, like we raise more than crores and more than lakhs. So, like that time we raise only like 10-15 lakhs only. So it's like we really don't know how to deal with the save program and the things. So we learned the most of the thing from the South team, especially you people, and you've done a wonderful job. So Radha, it's really thanks to all of you to teach us the save programs in a great moment and great love with us. So really once more, thanks from Gujarat and Rajasthan team for your future, bright future. Thank you very much, Shiva and team. It's a really it's a time for you that Radha is the last day today, but it's I think he be in touch with you and your team, and it's given a time to us, like after the retirement also he given a time to Helpage India Tamil Nadu team. So once again, thank you very much. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, Nilesh. Thanks, Shiva. So if any, yes, thank you. If Shivakumar, any, நான் எட்வின் பேசுறேன். நான் பேசட்டுமா? yes, please. Talk in Tamil, sir. ஆமாமா. ராதா. Very sir. Yeah. அப்ப ரொம்ப அபிஷியலா பேசுனேன். இப்போ ரொம்ப கேஷுவலா பேசுறேன். So you have been such a nice friend and a good colleague. Unfortunately, I did not get an opportunity to directly work with you. Okay. But actually, but you have been a great support to the entire team, and I think Shivakumar and myself, whenever we go to this PRG training, pre-retirement PRT training, we always say this, that people, you retire only from your work, not from your life. Okay, maybe உங்களுடைய இந்த அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் உங்களுடைய நிறைய பர்சனல் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்தது. பட் இப்போ வந்து நீங்க யூ ஹேவ் மோர் டைம். மெயினா சொல்லணும்னா from today you will not have any target. Okay, Shivakumar will not ask for any target, any monthly statement, any weekly statement. Okay, so you are getting rid of this target directly. So of course, target is important for our life. Now your focus towards target is different. Now your target should be to be more healthy, okay, and being a blessing to your family, because you're not only a father, you're not an husband, you're also a grandfather. Okay, so now you have more responsibility. Of course, you have few blessed grandparents in this group, Rasa, Shiva, and so are really blessed, and they know the value of the grandchildren. And so please spend time with them, and also spend some time with your wife also. Okay, and so with your children, with your grandchildren, and enjoy your life. Okay, and I wish that your retirement life will be more blessed than than the time you spend so much. And may the Almighty give you good strength, good health, good and what to say, and continue the humor. Okay, you are a very humorous person also. Many people don't know that. Okay, they think you are a very serious person, but you are a humorous person. It's a God-given gift. Use it so that you can be a blessing for other people. Not apart from your family members, you can be a blessing for your community, for other people also. And next time when I come to Madurai, we will meet, and
we will have a good lunch or a dinner. Please, sir. Please. Okay. With you, if possible, with your family members. Yes. So enjoy this day. Enjoy the days to come. Enjoy the years to come. Thank you, sir. And Thank you for the wonderful please keep in touch with us. God bless you. Thank you, sir. Very, very kind of you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. If anybody I left. Hi, Shivakumar uncle. Yeah. How are you all? Fine. Yeah, please put it. Great. Yeah. So, good morning, everyone. My name is Madhumita. Mr. Radhakrishnan here is my uncle. So, I still remember the times when he used to come to Tuticorin, visit us all, and come to my school and deliver speeches about this organization, HelpAge India. And it still seems like not so long ago, but today here we are at his retirement, and I'm very happy to see so many people here wishing him genuinely from the heart. And apart from this, I've seen how great of a father, brother, and the best dad. But today I can see how his work is valued amongst you all. So congratulations, Mama. Happy retirement. Thank you, Madhu. Thank you so much. And thank you, Shivakumar uncle, for hosting this. You've been great. Yeah. Thank you so much, everyone, for being here today. Thank you, Madhu. Thank you. Thank you. Thank you, Madhumita. Okay. Shall I call upon Mr. Radhakrishnan to give the acceptance speech? Before that, if anybody wants to talk, யாராவது பேச விரும்புறீங்களா? Arun Wilson, will you talk about it in Tamil or something? பேசுங்க அருண். அவங்க டாக்டர் வந்து பேச போறாங்க, அதுக்கு முன்னால நீங்க பேசுங்க. ஹலோ அருண், மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஹலோ சிவகுமார் சார். Yes. Radhakrishna's daughter is on line. Radhakrishna's daughter Sridha is on line. She wants to speak about. Wait a minute. Arun. நீங்க பேசுங்க, மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அருண் சார், ப்ளீஸ். கேக்குதா? கேக்குது. பேசுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறேன். ராதா. மார்னிங் சார். மார்னிங். தேசல மறக்கவே முடியாது. முக்கியமா நம்ம ஹைதராபாத்ல ராஜாவோட இருந்தப்ப அந்த சீன் எல்லாம் சிலதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி சுனாமில ஒர்க் பண்ணது, எல்லா இடத்துலயும் ஈரோடு என்னென்னமோ இடத்துக்கு போயிருக்கிறோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்ம ஹைதராபாத் சாய் பிரகாஷ்லயும் பூரியில இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே அதாவது தாஸ் சார் கூட சிரிக்கிறாங்க சார். உண்மைதான். நீங்க ரிட்டையர் ஆகுறதா வேணா அபிஷியலா இருக்கலாம், மற்றபடி நம்மளுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஃபேமிலி தான் சார். ஆமா, நான் எப்போ வந்தாலும் நான் சிவா கிட்டே சொல்லியிருக்கிறேன், எப்படியும் நான் வந்து பர்சனலா வந்து மீட் பண்ணுவேன் ராதாவை. நான் மதுரைக்கு வரும்போது உங்களை பர்சனலா மீட் பண்றது வித் யுவர் ஃபேமிலி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. பீஸ்ஃபுல் லைஃப் இருக்குது, அவ்வளவுதான். அது எட்வின் சார் சொன்ன மாதிரி இந்த டார்கெட்ன்ற ஒரு இது இருக்காது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காது. இது போய் கோல்டன் மெடல்ஸ், ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? கணக்கு வச்சுக்க வேணாம், திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ராதா, நான் பர்சனலா வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் இப்போ வந்து ராதாகிருஷ்ணனோட பிரதர்-இன்-லா மிஸ்டர் ரவின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. He is the officer in tourism and development. But moreover, அவர் வந்து தமிழ்ல வந்து மிகப்பெரிய கவிஞர். அவர் வந்து whenever you are conducting the International Day of Older Persons in Madurai and other places, he used to read good kavidas and poetries and everything. Now he received several awards in Tamil Nadu. Now I request Ravi sir, வாங்க, உங்களை தமிழ்ல தான் கூப்பிடணும். வந்து உங்களை அருமையான ஒரு கவிதையை இப்போ உங்க மாமாக்காக நீங்க சொல்றீங்க. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரு ராதாகிருஷ்ணன் வந்து என்னுடைய தாய் மாமா, என் அம்மாவும் உடன் பிறந்த சகோதரர். அது மட்டுமல்ல, என் தங்கச்சியின் கணவர். மிகச்சிறந்த மனிதர், பண்பாளர். அந்த ஹெல்பேஜ் இந்தியா என்ற நிறுவனத்தில் தன்னையே ஒப்படைத்திருக்கிறார்.
பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கூட அழுத்துக்கிறோம், நிறையா வெளியூர்லாம் செல்றாரு அப்படிம்பாங்க. இருந்தாலும் கொண்ட கடமையில வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தார். தொடர்ந்து பள்ளிகளுக்கெல்லாம் சென்று அந்த ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் எவ்வளவு தன்னால் முடிந்த சேவையை ஆற்றலை ஒப்படைத்து வந்தார். மிகப்பெரிய பெருமை. ஹெல்பேஜ் இந்தியாவால் அவருக்கு பெருமை, அவரால் ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு பெருமை. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தவறாமல் சென்று விடுவார். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலத்திலும் பல மருத்துவ முகாம்களுக்கும் முன்னின்று சென்று நடத்தி இருக்கிறார். மிகச்சிறந்த மனிதர். என்ன சொல்றது, என்னோட தாய்மாமா என்பதை விட ஒரு சமூக ஆர்வலர். இந்த தான் வேலை பார்க்கும் அந்த நிறுவனத்திற்கு மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அதே நேரத்தில் கடும் பணி ஆட்டியவர். குடும்பத்தை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா அதிக நாள் வெளியூர் சென்றுவார். பல நாட்கள் வெளியூர் சென்று அந்த ஹெல்பேஜ் நிறுவனத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் ஒப்படைத்த மாமனிதர் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்பதை நினைக்கும் போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த பணி நிறைவு என்பது இருக்கத்தான் செய்யும். இருந்த பொழுதிலும் அவர் தொடர்ந்து ஹெல்பேஜ் இந்தியாவுக்கான அந்த சேவையை தொடர்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ. சிவகுமார் சார், ஹலோ சார். இல்லை நான் மியூட்ல இருங்க, நான் எடுத்துட்டேன் சார். ரவி சார், நாங்கள் வந்து உங்கள் எல்லாரையும் அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம், இப்போ நீங்கள் எப்படி அவரை புகழ்ந்து அவருக்கு சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அதுபோல் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நாளையிலிருந்து அவருக்கு உறுதுணையாகவும் அவருக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருந்து இதே கடமையை நீங்கள் ஆற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்காக தான் வி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு டாக். ஓகே சார், தேங்க்யூ. மிஸ்டர் கர்ணன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் சிவகுமார் சார், ஹலோ சார் சிவகுமார் சார். எஸ், ராதாகிருஷ்ணன் சாருடைய டாக்டர் லைன்ல இருக்காங்க. He wants to talk a few words. Yeah. Actually, we thank him very much for giving us a very good person as a daughter-in-law to our family. We are. She is a very splendid personality with so many adjustments. We are happy to have her as our family member, and a very really good fortune of giving a very good grandson, intellectual grandson to our family. She wants to talk a few words. Okay, sir. Thank you for your compliment. I request Mrs. Asfida. First of all, thank you all for your blessings and wishes for my father. I'm so proud of him, as well as I am so proud as a daughter of him. Please. Happy retirement life. Thank you all. Okay. Thank you, Asfida. Thank you so much. Asfida, thank you so much. கர்ணன், நீங்க பேசுறீங்களா? கர்ணன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க கர்ணன், ப்ளீஸ். கர்ணன் அன்மியூட் பண்ணிருங்க. சார் கேக்குதா சார்? கேக்குதுப்பா. சார் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ சார். குட் மார்னிங் கர்ணன். சார் ராதாகிருஷ்ணன் சாரை பத்தி நான் சொல்லணும்னா, கண்டிப்பா முத இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண சாரை தான் பார்த்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் சாரு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதாவது எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது, பிளஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல இருந்து எங்க வாடிப்பட்டி யூனிட் வாடிப்பட்டி சைடு வந்து நிறைய அந்த ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சாரு. அது மட்டும் இல்லாம நானு 2-3 காலேஜஸ் வந்து யாருக்குமே சொல்லியிருக்கேன், ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்ற விஷயத்தையே நிறைய சொன்னாங்க சாருங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்பேஜ் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன். இது மூலமா நான் வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இதை நீங்க தக்க வச்சுக்கோங்க. இது மூலமா வந்து நிறைய உங்களுக்கு ரேப்போர்ட் கிடைக்கும். பிளஸ் வந்து நிறைய சாருங்க ரிட்டையர்ட் ஆகி போனவங்க மூலமா நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்டையும் சொல்லுறேன்ற விஷயத்தையும் இந்த ட்ரைனிங்ல சார் சொன்னாங்க. விஜயபிரகாஷ் சார் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணும்போது சாருங்களும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து ஹெல்பேஜ் இந்தியாவில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்றது. நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை சந்திச்சோம், இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
இது மூலமா நீங்க வந்து ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து என்னென்ன யூனிட் ப்ளஸ் வந்து ஸ்பான்சர் பண்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி அப்ரோச் பண்ற விஷயத்த எல்லாமே சார் வந்து சொன்னாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டோம். அந்த ட்ரைனிங் மூலமாவும் சார் வந்து எங்களுக்கு நிறைய நம்ம ஹெல்பேஜ் இந்தியா பத்தியான விஷயங்களை அவர் சந்திச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒர்க் பண்ண விஷயங்களை ஃபுல்லாவே அங்க எங்களுக்கு ஒரு மணி நேரத்துல ரொம்ப அழகா அந்த மதுரா சொல்லி முடிச்சாங்க சாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது எப்படி போகணும், சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஃபண்ட் ரைசிங் விஷயத்த வந்து எப்படி பண்ணுன்ற அனுபவத்தை பூராமே ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சாங்க சாருங்க. வாடிப்பட்டி ஆபீஸ்க்கு வந்து எங்களுக்கு நிறைய, ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வயசுதான் சாரோட அனுபவமே. அது மட்டும் இல்லாம 2வது இன்னைக்கு போற இடங்கள் வந்து ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு வந்து நம்ம கண்டினியூஸா வந்து நீங்க இப்ப ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த பூராமே சொல்லி இன்னும் கண்டினியூட்டா வந்து ஹெல்பேஜ் இந்தியா வாடிப்பட்டியில வந்து நல்லா டெவலப் பண்ணணும். பிளஸ் வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்கணும்ன்ற விஷயத்தையும் சார் சொன்னாங்க. எல்டர்ஸ்க்கு வந்து எப்படி எல்டர்ஸ் வந்து அப்படி அப்ரோச் பண்ணணும், எல்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன செய்யணும், அவங்க மூலமா அவங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் பண்ணணும், முதியோர் இல்லங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன நம்மளால செஞ்ச நம்ம என்னென்ன உதவி முதியோர் இல்லத்துக்கு பண்ணலான்ற விஷயத்தையும் சொன்னாங்க சாருங்க. அது மூலமா வந்து நம்ம இந்த எல்டர்ஸுக்கு செய்யற விஷயங்கள் எல்லாமே அந்த விழாக்கள் எல்லாமே எப்படி இது பண்ணணும்ன்ற பூராம யாரை இன்வைட் பண்ணணும் அந்த விஷயத்த எல்லாமே சார் சொன்னாங்க. சாருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். 2வது வந்து சார் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கண்டினியூஸா சாரோட ரேப்போர்ட் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா மதுரை மாவட்டத்துல இருக்கிறதுனால நாங்க போய் சாரை மீட் பண்ணலாம், சார்கிட்ட நிறைய ஐடியாஸ் வாங்கி இன்னும் நாங்க ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவரோட வளர்ச்சிக்கு எங்களுடைய உறுதுணை கண்டிப்பா இருக்கணும். சாரோட உதவியும் கண்டிப்பா தேவைப்படும். அதனால வந்து சாருக்கு வந்து எங்களோட வாடிப்பட்டி சார்பாக, எங்களோட மெடிக்கல் கன்சல்டன்ட், பார்மசிஸ்ட், டிரைவர் சார்பாக சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். Thank you. Thank you so much. Thank you. Thank you, sir. Now the final session is going to be start. The time is very limited. So I request Mr. Radhakrishnan வந்து உங்களுடைய ஏற்புரையை சொல்லுங்க. ராதா. அனைவருக்கும் வணக்கம். சிஓ சார் பேசினாங்க, அப்புறம் பிரமிதா மேடம் பேசினாங்க, தாஸ் ஐயா பேசினாங்க பண்பாளர், அப்புறம் இன்னைக்கு வந்து சிறப்பா குடும்ப நண்பர்கள், மதுரை ஆபீஸ்ல உள்ளவங்க, சென்னை ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேசினாங்க. இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. வாழ்க்கையில வந்து இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. சில விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்க்குறோம். 2004 டிசம்பர் 31 வந்து சுனாமி வந்துச்சு. அப்போ வந்து தாஸ் சார் அவங்களோட சேர்ந்து சிவகுமார் சார், நாங்கள் கோயம்புத்தூர் டீம், விஜய் எல்லாருமே வந்து நாங்கள் அந்த காலங்களில் வந்து நேர ஸ்பாட்டுக்கு 2005 ஜனவரி 1 போய் ஒரு 20 நாட்கள் கடலூர் ஏரியாவில் சுனாமி ஹிட்டான ஏரியாவில் பார்த்தோம். அப்போ வந்து அருண் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போதான் வாழ்க்கைனா எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து வாழ்க்கை அப் அண்ட் டவுன்ஸ் வந்துருது. இங்க இருந்த ஒரு 6 மாடி கட்டடம் காணா அப்படின்றாங்க, அம்மா காணா, அப்பா இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படின்றாங்க. எவ்வளவு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு நடக்குது அப்படின்றதெல்லாம் நாங்க நேரடியா அப்போ வந்து பார்த்தோம். அடுத்து அப்போ வந்து நாங்க சொல்லும் போது எல்லாம் சிவகுமார் சார் நாங்கெல்லாம், ஏன்னா அது ஜப்பான் நாடு, சுனாமின்றத ராதா ஆடியோ இல்ல. Audio is Radha, audio is not. Radha, audio is not available. no Radhakrishnan audio is failing. Audio இல்ல. செல்லு போட்டு அடிக்கிட்டு போடு. வெளியே போய் ரீகனெக்ட் விஜய் பிரகாஷ் பேச சொல்லவா? சார் இங்க வந்து விஜய் பிரகாஷ் சார் இதுல வாங்க ராஜா ஹெட்போன் எடுத்துருங்க.
நான் அதுக்கு ஆப்ரேட் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ நீங்க இப்போ பேசுங்க ராதா. சார் ராதா நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ராதா அன்மியூட் சார் ராதா அன்மியூட் பண்ணிருக்கு. சார் அருண் சார் கேக்குதா சார்? கேக்குது. அதுக்கப்புறம் வந்து சார் நாங்க இப்படிலாம் வளர்ந்தோம். சிவகுமார் சார் வந்து மெதுவா பேசுங்க. சிவகுமார் சார் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அதை கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, சார் வந்து ஸ்கூல்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கணும், டீச்சர் கேட்கிற மாதிரி உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னம்னா அங்க அவர் அந்த டிவோட்டியை வந்து 6 படம் வச்சிருக்காரு, சாமி படம் வச்சிருக்காருன்னா அவங்க ராமகிருஷ்ணா மடத்துல இருக்காங்களா, அல்ல அது விவேகானந்தர் இதுல இருக்காங்களா, அல்லது எந்த இடத்துல அந்த டிவோட்டியா இருக்காங்க. சில பேர் வந்து வேற படங்கள் வச்சிருப்பாங்க, வேற சாமிகளும் வேற மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ வந்து அந்த அந்த ரிலேட்டடான ப்ராஜெக்டா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இங்க மதுரை ஆபீஸ்ல வந்து 94ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாஸ் சாரும் நிறைய ப்ராஜெக்டுக்கு நேரம் கூப்பிட்டு போனாங்க. அருண் சார் அதை வந்து என்ன செஞ்சாருன்னா பாசிட்டிவான எங்களுக்கு வந்து எல்லா மெசேஜ் கொடுத்தாரு. எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்க்குலாம் சேலரி கம்மி, நம்மளுக்கு நல்ல சேலரி தர்றாங்க. எந்த நிலையும் நீங்க உங்களுக்கு டொனேஷன் கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. மூத்தவங்களுக்கு வயதான மூத்தவர்களுக்கு கேட்குறீங்க, அவங்களுக்கும் அவங்க சொந்த மகனால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு கேட்குறீங்க அப்படின்றது சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் நான் வந்து அருண் சார் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் நான் வந்து இப்ப தேங்க் பண்ணணும். இவ்வளவு நாள் நான் வந்து இருந்தேன் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ராஜா முகமது சார் பார்த்தோம்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டாக் இல்லைன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னால கூட எங்களுக்கு கிரிக்கெட் பேட் ஒன்று அனுப்பியிருந்தேன். அது முடிச்சாதான் நாங்கள் டார்கெட்டை எங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அருண் சார் நிறைய தடவைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்லலாம், ஜூன் வந்து அதே மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரேச்சல் மேமும் அதே மாதிரி முதல்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு கிளைம்ஸ் விட்டுட்டா கூட அதையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துகிருஷ்ணன் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. சென்னையில வந்து எல்லாருமே ஜோனா இருக்கட்டும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய 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 இது என்ன அப்படின்னா, இங்க வந்து மதுரையில வந்து விஜய் வந்து சின்ன தம்பியே பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுவோம். விஜயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஒண்ணா இருந்திருக்காரு. என்ன எதுனாலும் அவருக்கு வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட்ல தான் சொல்லுவாரு. நல்லா எங்களோட ஒத்துழைப்பா இருந்திருக்காரு. அதனாலதான் இவ்வளவு தூரம் எங்களால வர முடிஞ்சது. இது வந்து ஒரு வெற்றியா தான் நான் கருதுறேன். இவ்வளவு வருஷங்கள் இருந்தது வந்து டார்கெட் ஓரியன்டா இருந்தாலும் நம்ம இந்த சொசைட்டிக்காண்டி ஏதாவது நம்மளோட ஒரு பார்ட்டை செஞ்சுருக்கோம். ஹெல்பேஜ் இந்தியா ஒரு 43 இயர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ யுஎன்ஓ அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. டெவலப்பிங் ஆர்கனைசேஷனா இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் வளரணும், எல்லாரும் நல்லா வந்து வளரணும் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அது போக இன்னொன்னு ஒரே ஒரு இது வந்து, பரமபிதா மேடம் வந்து ஒரு தாய் உள்ளத்துல இருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த விஷயமுமே அவங்க வந்து உடனே முடிவெடுக்க மாட்டாங்க, கேட்டு யோசிச்சு செய்வாங்க. அந்த மதர் ஹார்ட்டட் அப்படின்றத எப்படி நான் சொல்ல வர்றேன்னா, வைசாக் மீட்டிங்ல நாங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால சிவகுமார் சார் நாங்க சேவிச்சு எல்லாமே போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு பெரிய கேக்கை வந்து என்னோட பர்த்டேக்கு அன்னைக்கு வந்து செஷன் வந்து முதல் நாளே முடியுது. அந்த செஷன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் கேக்கெல்லாம் விட்டு கேக்கை வந்து வெட்டி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனர் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஹெல்பேஜ் வந்து நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தான் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு எல்லாம் பார்த்தோம்னா, மதுரை டீம் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பார்மாசிஸ்ட் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு உறுதுணையா இருந்தாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து வர முடிஞ்சது. இப்போவும் வந்து இந்த குட் பை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு நினைக்க வேணாம். எல்லாருக்கிட்டையும் செல் இருக்கு, எந்த உதவினாலும் நீங்க கேட்கலாம். நான் ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இந்த அருமையான ஒரு இதை வந்து வாய்ப்பை வந்து எல்லாம் ஏற்படுத்தி
எல்லாரும் இந்த ஒரு பேண்டமிக் டைம், இந்த ஒரு COVID-19 டைமா இருந்தாலும், ஒர்க் பேஸா இருந்தாலும், ஹோம் ஒர்க்கா இருந்தாலும் எல்லாம் இது பண்ணி எல்லாம் நடத்தி கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நான் ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பரமிதா மேடத்துக்கும், சிஓக்கும், அதே போல சிவகுமார் சாருக்கும் எல்லாம் நான் சொல்றோம். சிவகுமார் சார் நாங்களாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம். சொன்னது போல ஒரு ஆபீசரோ ஒரு சபார்டினேட்டோ அல்லது அவங்க கீழே ஒர்க் பண்றோம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு அண்ணன் தம்பி போல நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்கோம். இது எப்பவுமே இருக்கும், எல்லாம் ஒரு உதவியா இருக்கும். நீங்களும் எங்களை வாழ்த்துங்க. தாஸ் ஐயா, வயதுல மூத்து இருக்கிறவங்கலாம், மூத்து இருக்கிறவங்கலாம் எங்களை வாழ்த்துங்க. வாய்ப்பு இருக்கும்போது மதுரைக்கு வாங்க, எல்லாரும் வாங்க. அருண் சாருக்கும் ரேச்சல், இந்த நம்ம சேவ் டீம் எல்லாத்துக்குமே நான் வந்து இது பண்றேன். அங்கே வந்து மீனாட்சி மேடம் ஆந்திரால வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரகாஷன் இருக்காரு, எல்லா டீமும். அதே போல இங்க நம்ம கொச்சின்ல பிஜு மாத்யூ சார் இருக்காரு. எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த நாளை வந்து நான் ரொம்ப நன்றியா கடவுளுக்கு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ராதா. நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ ஃபைனலா சிவகுமார் ஒரே வார்த்தை. சிவகுமார் சொல்லுங்க சார். ராதா. எஸ் சார். 26 வருஷம் உங்க சமுதாயத்துக்காக மிகப்பெரிய சேவை பண்ணியிருக்கீங்க. மிச்சம் இருக்கிற காலங்களை உங்க குடும்பத்துக்காக முழுவதுமாக செலவு பண்ணி நல்ல முறையில் ஹாப்பியா இருக்கணும். ஆண்டவன் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார். வெரி வெரி கைண்ட். நான் உத்தரவு வாங்கிட்டுமா? ரேச்சலோட வோட் ஆஃப் தேங்க்ஸ். ரேச்சல் மேடம் நீங்க சத்தமா பேசுங்க. வோட் ஆஃப் தேங்க்ஸ். சரி சரி சத்தமா பேசுங்க. I will be still waiting. Okay. ராதாகிருஷ்ணன் நல்லா அருமையான ஒரு தமிழ்ல ஒரு உரையை ஆற்றி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கீங்க. நம்ம கும்புற கடவுளும் நம்மளோட கொலீக்ஸ், நம்மளுடைய அதர் ஸ்டேட் கொலீக்ஸ் அண்ட் பிரசன்ட் கொலீக்ஸ் and our past boss Mr. Das and Indrani Rajudrai and Matthew Chetty, everyone has greet you and wishes you. So the blessings will definitely help you. And you will get it. Matthew sir என்னோட graceful thanks தெரியப்படுத்துறேன். Thank you sir. இதோட எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. Finally, officially I request Mrs. Rachel to deliver the vote of address for this farewell meeting. A very good morning to everybody. It's a privilege to present the vote of thanks. It is a matter of pride. Video on பண்ணிக்கங்க. Ma'am. Video please. Yeah. It's my privilege to present the vote of thanks. It's a matter of pride for me to thank everyone present here on the Zoom call on the farewell of our dear colleague, Mr. C. Radhakrishnan. I take this opportunity to thank our respected chief guest and CEO, sir, for honoring this event in the midst of his busy schedule. Thanks for your engagement and valuable advice, sir. On behalf of Tamil Nadu team, I thank you, sir. It's a pleasure to thank our head HR, Mrs. Paramita Thomas, ma'am, for attending this event. And I thank you, ma'am. On behalf of Tamil Nadu team, I thank Mr. Das and all our state heads, project managers, and all the participants in this event. Without you all, this would not be a success. Thank you all. I am grateful to our esteemed organization, HelpAge India, for giving us all an opportunity to learn and grow along with the institution in its mission towards the cause and care of the disadvantaged world person. On behalf of all of us from HelpAge India, I wish Mr. Radhakrishnan, who is retiring today, a very happy retired life filled with good health, peace, and happiness. We will always remember you for your soft-spoken nature and hard work. Last but least,
I thank all our Tamil Nadu team and all the participants. Wish you everyone here a success for the future. Thank you. All the best, sir. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. So finally, I would like to thank Mr. Muthukrishnan, who worked as a host for this Zoom meeting. So for the technical support he has given. Thank you, Muthukrishnan. Thank you, sir. Thank you, Radha. Thank you, Shiva. Thank you, Radha, sir. Thank you. Thank you, Muthuji. Raza Mama, thank you. Sir, thank you, sir. Thank you, sir. sir. How is madam children? Everybody is fine. How is Very- others in Yeah, Hyderabad? Very Hyderabad is good, sir. Yeah, And but Chandan it is regards working to from home. everybody. Huh? Definitely. Okay. Thank you. Thank you. It's very nice to see you. Please Yes, sir. I have enjoy. given 2-3 times call, sir, but was not able to get connected to you. Myself? Yes, sir. No. Well, I don't know. I didn't receive any missed call also. If Okay, I so it see is not missed call, recorded. immediately I will call back to you. I have given you a message during the Ramzan time, I have given a call, sir. Immediately after okay. Ramzan. Yeah. Right. Thank you. How is Thank you, your sir. family all? Yeah, fine, sir. Fine, sir. Daughters in you, sir. Canada Thank and you, others. thank you. Yeah. Right. Hello, sir. Right. Thank you, Yeah. Muthu. Hi, Thank Muthu. you, Shiva. Bye, sir. Bye, sir. Yeah. Thank you, sir. Okay. Thank you. Thank you. Sir, end பண்ணிடலாம் சார். End பண்ணலாம். சொல்லுங்க சார். ராசா சார். Shivkumar very nicely organized. Thank you, And this, thank you. Thank you, Raja. Nicely organized and given us all information in advance. And really, both of you like a team, 2 chakras of your Radham in Madurai. I still remember this golden days. Wish you all the best. Thank you. Thank you, sir. Thank you. Shiva. Good. Thank you. You have given us an opportunity for me particularly to sir. see some of the good faces. Thank you then. Thank you, sir. Yes. Radha. Yes, sir. வாழ்த்துக்கள், Radha. நல்லது சார். விடைபெற்று நல்லது சார். Thank you for your Thank you. Thank you, sir. Very kind of you. Thank you. Very kind of you. Okay. Mr. Muthukrishnan, close Okay, sir. Thank you, sir. Thank you. Thank you. Muthukrishnan சொல்றதா சொல்லலாம்.